அம்மா அம்மா இத சாப்பிடுங்கம்மா, நல்லா தூங்குவீங்க, வலி தெரியாது. ஏய், எனக்கு இந்த வலியை விட என் பொண்ணு பைத்தியமானதுதான் பெரிய வலியா இருக்கு. மாயாமாவை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இத சாப்பிட்டு நிம்மதியா தூங்குங்கம்மா. மாயா டேய், மாயாவுக்கு என்னதாண்டா ஆச்சு? அண்ணே, இதுதான் நேத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் உங்களை நான் இன்னைக்கு ஃபேக்டரிக்கு போவானானே சொன்னேன். இப்ப மாயாவோட நிலைமைய பாருங்கண்ணே. ஏய், என்னம்மா இதெல்லாம்? 2 நாள் பிஸியா இருந்த, அதுக்குள்ள எல்லாமே தலைகீழா மாறி இருக்கு. ஆமா கேக்கே, அக்கா கைய மாயா உடைச்சிட்டா. அறிவு தலை ஏற்கனவே பஞ்சர். என்னதான் நீங்க பெத்த பொண்ணா இருந்தாலும் இப்போதைக்கு அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறதா நல்லது. என்ன கொடுமை அறிவு இதெல்லாம்? அதானே எனக்கும் ஒண்ணும் புரியல. ஏய் வா, இங்க வா. என்ன திருட்டுத்தனமா அப்படி ஒளிஞ்சு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க? அது இல்லைங்கய்யா, வெளியே வந்தா மாயாம்மா அடிப்பாங்களோன்னு பயமா இருந்துச்சியா. எனக்கும் இந்த மாதிரி மண்டோட வாங்கி கொடுத்தீங்கன்னா நானும் மாட்டிப்பேன்யா. செல்வி, செல்வி, எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க? எங்க இருக்க? அது சந்தோஷ் குரல் தானே கூப்பிடுறது? சந்தோஷ் தானே? அவன் செல்வியை தானே கூப்பிடுறான். செல்வியை தானே கூப்பிடுறான். அவனா மாயா மாயா மாயா, நீ டென்ஷன் ஆகாத மாயா. கூல் டவுன், கூல் டவுன், சில் சில். இது என்ன இன்னைக்கு நேத்தா நடக்கிற விஷயமா? இத்தனை நாளா நடக்கிறது தானே. அவன் செல்வியை கூப்பிடுவான், நீ செல்வி குரல்ல நடிப்ப. அவன் உன்னை செல்வி நினைச்சு உனக்கு புள்ளைய கொடுத்துட்டான். எல்லாம் கூடி வர நேரத்துல நீ டென்ஷன் ஆகாத மாயா. என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்தீங்களா கேக்கி, உங்க பொண்ணு எப்படி பைத்தியம் ஆயிட்டா? பைத்தியமா? நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? நான் பைத்தியம் இல்லடி, நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்ன பைத்தியமாக்கிட்டீங்க. அவன் எப்ப பார்த்தாலும் என்ன செல்வி செல்வியோட பெட்ரூம்க்கு கூப்பிடுறான். செல்வின்னு நினைச்சு என்கிட்ட பேசுவா, சிரிச்சிட்டு இருப்பா. அவன் சிரிச்சா சிரிக்கிறதுக்கும் பேசினா பேசுறதுக்கும் நான் என்ன பொம்மையா? என்ன மாயா இப்படி எல்லாம் பேசுற? வாய் மூடுங்க டாடி. ஒரு அப்பாவா எனக்கு உருப்படியா ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? அந்த செல்வியை போட்டு தள்ளி சந்தோஷை எனக்கு கட்டி கொடுக்க வக்கீல உங்களுக்கு. அண்ணன் தம்பி ஊர்ல பெரிய ரவுடி டான். செல்வி, உன்னதான் கூப்பிட்டு இருக்கேன். அறிவு, சந்தோஷ் வேற செல்வியை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இந்த நேரத்துல மாயா போய் எப்படி செல்வியா நடிப்பா? நீயே இப்படி சொல்லி சொல்லி அவளை ஒண்ணுக்கு உதவாத மாதிரி பண்ணிடாத. மாயாவால எல்லாம் முடியும். முடியாதுன்னு அவ முன்ன மாதிரி இல்ல, அவ அப்நார்மலா இருக்கா. என்ன அப்நார்மலா? யார் சொன்னா? யார் சொன்னா? நார்மல் நார்மல் என்ன மென்டல்னு சொல்லி எல்லாரும் தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா? விட மாட்டேன், ஒருத்தரையும் விட மாட்டேன்.
கவலைப்படாத மாயா, யாரும் வர வேண்டாம். உன் கூட நான் இருக்கேன். உனக்கும் எதுவும் ஆகல, உன் குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. சொல்லப்போனா நீ எதையோ நினைச்சு பயந்துருக்க, அவ்வளவுதான். ம் மாயா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கண்டதையும் போட்டு குழப்பிக்காத. எவ்ரிதிங் சுட் பி பர்ஃபெக்ட். ஆனா நீதான் கொஞ்சம் சாந்தமா இருக்கணும். முடியாது. என்னால சாந்தமா இருக்க முடியாது. சந்தோஷ் கூட இதுக்கு மேல என்னால போலியா மறைஞ்சு மறைஞ்சு வாழ முடியாது. சந்தோஷ் என் புருஷன். அவன் கூட இனிமே நான் பகிரங்கமா தான் வாழ்வேன். மாயா, இவன் வேற கூப்பிட்டுக்கிட்டே எங்க இருக்கான். இருக்க? அந்த முட்டாள் எதுக்கு கத்திக்கிட்டே இருக்கான்? எனக்கு தான் குரல் போயிடுச்சுல. அப்புறம் அந்த பொண்ணு வேற என்னால எப்படி பேச முடியும்? எப்படி நான் பேசி நடிக்க முடியும்? முட்டாள் முட்டாள் லூசு லூசு. இந்த நேரத்துல அவன் என்ன எதுக்கு கூப்பிடுறான் தெரியுமா? உனக்கு என் வயித்துல இருக்கிற குழந்தைய கொஞ்சமா. எனக்கு தான் அவன் குழந்தையே இல்லைன்னு போச்சே. இதுக்கு மேல என்ன இருக்கு? நீ சிப்பு, நீ செல்வி செல்வி கத்தியே சாவு போ. மாயா, செல்வி, செல்வி, இப்ப நீங்க வரியா இல்ல நாங்க வரட்டுமா? செல்வி செல்வின்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். போ. இல்லம்மா, மாயாம்மாவை கேட்காம எப்படிம்மா? இப்போதைக்கு மாயா அம்மா எப்படி இருக்கான்னு பார்த்தல. இப்ப நீதான் செல்வியா நடிக்கணும். போ. வேற வழியில முத்து, நீ தான் போய் செல்வியா நடிக்கணும். போ. ஏய், அதான் சொல்றாங்கல்ல, போ போய் நடி. அவ கைய புடிச்சுக்கோ, அவ மடி மேல படுத்துக்கோ. என்ன ஆ, என்ன? இல்ல. இந்த மாதிரி ஏதாவது செஞ்ச மாயா மடியை உடைச்சிருவேன். நீ போயிட்டு தூரமா நின்னு பேசிட்டு வந்துடணும். புரியுதா? போ. என் குழந்தை செத்து போச்சு. என் குழந்தை செத்து போச்சு. என் குழந்தை செத்து போச்சு. நீ சாப்பிடு. அவரு என் புருஷன். என்ன நம்மால தேம்பி தேம்பி அழுகுறான்? சரியில்லையே. என்ன பாக்குற புடி? இந்த மாதிரி எனக்கு நடந்தாலும் கொஞ்ச நேரம் அழதான் செய்வேன். டேக் இட். ஏய், என்ன திமிரா? திமிரா? எனக்கா? என்னமோ நான் வந்து ஏதோ பண்ண மாதிரி கேக்குற. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது ராஜா. இது பார், நான் செம்ம கடுப்புல இருக்கேன். தேவலமா பேசாத. பள்ளின்னு அரைஞ்சாலும் அரைஞ்சிருவேன். ஐ பரவாயில்லையே, என் சபதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸா வரீங்க. ஒரு பொண்ணு பாய் ஃப்ரெண்டு இல்ல புருஷன் தான் அவளை கை நீட்டி அடிப்பான். அப்படி பார்த்தா நீ என்ன கை நீட்டி அடிச்சதுல தப்பு இல்ல. ஆனா லூசா நீ எதுக்கு என்ன அடிக்கணும்? நியாயமா பார்த்தா நான் தான் உன்னை ஓட ஓட அடிக்கணும். ஒரு பொண்ணை பத்தி தீர விசாரிக்காம, அவ கல்யாணம் ஆனவளா இல்லையான்னு கூட தெரியாம தேவதாஸ் ரேஞ்சுக்கு அவளை லவ் பண்ணிருக்க. அந்த கருமத்தை தெய்வீக காதல்னு வேற நான் நினைச்சேன். சில பல சவால்களை விட்டுட்டு பல நாள் நான் கண் கலங்கிருக்கேன். தூக்கம் இல்லாம தவிச்சிருக்கேன்.
உன் கால்ல விழுந்து கெஞ்சி உன் பின்னால நாயா பேயா சுத்திருக்கேன் பா. எவ்ளோ கஷ்டம்ப்பா. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நமக்கு கல்யாணம் ஆகி நீ நம்ம குழந்தைக்கு டேடியா இருப்ப. ஆனா இப்ப என்னடானா ஏதோ காதல் தோல்வியில தாடி வளர்க்குற ரேஞ்சில உட்காந்துட்டு இருக்க. ஹேய், இது பார், என் வழி தெரியாம பேசாத. ஏய் லூசு பையா, இதுவே காதல் தோல்வியா இருந்தா, ஒருவேளை அவன் உன் லவ் அக்செப்ட் பண்ணாம இருந்தா, உன்னை இன்சல்ட் பண்ணியிருந்தா கூட நானே உனக்கு ஆறுதலா இருந்திருப்பேன். அது மாற்றான் வீட்டு மல்லிகை தோட்டம்டா, அழகா இருக்கலாம். ஆனா என்னைக்கும் அது உனக்கு சொந்தம் ஆகாது. இந்தா என் கர்ச்சீஃப் வச்சு கண்ணத்தோட ஒரு 10 நிமிஷம் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அழு. ஆனா அதுக்கு மேல நீ அழுகிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் லைஃப் தான் வேஸ்ட் ஆக போகுது. உன் லைஃப் வேஸ்ட் ஆனா என் லைஃபும் வேஸ்ட் ஆன மாதிரி தான். இதெல்லாம் தேவையா? கண்ணத்தோட. இந்த கர்ச்சீஃபை இவன் வாங்கிட்டானா இனிமே நம்ம சொல்ற பேச்சை தான் கேட்பான்னு அர்த்தம். வாங்குதே, கண்ணீரை துடைக்கிற மாதிரி அவன் ஞாபகத்தையும் தொடச்சு போட்டுரு. டே மச்சான், எழுந்துக்கோ. எந்திரா, எந்திரி. இந்தா புடி கணதோட. டேய் என்னடா பண்றீங்க? இப்போ நீ அவன்கிட்ட என்ன மந்திரம் ஓதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பேசாம இரு. டேய் வாடா மச்சான். டேய் என்னடா விஷயம்? நீ நினைக்கிற மாதிரி கையெழுத்து கதைன்னு முடியல. உன் லவ் சக்ஸஸ் ஆகிறது கஷ்டம்தான். மச்சான் டேய், இப்போதையும் என்கிட்ட கேட்காதீங்க. நான் இப்போதையும் பேசுகிற நிலைமை இல்லை. என்னை தனியாக விடுங்க. நான் கூட தான் உங்கள்கிட்ட பேச நிலைமையில இல்லை. உன் மனசு உடஞ்ச வழி எனக்கு தெரியும்டா. மச்சான், உன் கூட ஒன்றா இருந்தோம்டா. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே எனக்கே தூக்கேறு போட்டுச்சுடா. தினமும் ஆசையோடையும் கனவோடையும் கையில் பூச்சொண்டோடையும் இருந்த உனக்கு எப்படி இருந்திருக்கும்? அது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவள் பின்னாடியே சுற்றிருக்க மாட்டேன்டா. நான் பைத்தியக்காரனாடா. கல்யாணம் பொண்ணு பின்னாடி போய் சுற்றுருக்கேன். ஆனால் இப்போ என்னால் முடியல மச்சான். கத்தி எடுத்து அப்படியே குத்துன மாதிரி இருக்குடா. என் எண்ணம், சிந்தனை, பார்வை, பேச்சு எல்லாமே அவதான்டா. எனக்குள்ள அவளை ஆழமா போயிட்டாடா. ஆனா நந்தினி என்னை அவளை ஒரே நிமிஷத்துல தூக்கி போட சொல்றாடா. என்னால எப்படி முடியும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என் மூச்சு காத்து மாதிரி வந்துட்டு இருந்தாடா. இனிமே அவளை நினைக்க கூடாதுன்னு சொன்னா என் மூச்சை நின்னாதான்டா உண்டு. மச்சான் அழுவதடா. டேய் தேவதாச, பேசிட்டியா? அழுது முடிச்சிட்டியா? இப்போ நான் சொல்றத கொஞ்சம் கேட்குறியா? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதை மெயின்னு சொல்லுவா. கேள்விப்பட்டிருக்கியா? மச்சான் போய் விசாரிச்சோண்டா. உனக்காக அவ வாழ்க்கையை பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சோண்டா. டேய், இதுக்கு மேல விசாரிச்சு என்னடா போகுது? அதான் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு சரிடா. ஆனா 16 பெற்று பெருவாரு வரும்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி வாழ்க்கைலாம் வாழடா. டேய் என்னடா சொல்றீங்க? மச்சான், அவ ஒரு மேரேஜ் லைஃப் வாழல மச்சான். இந்த தண்ணியில் எண்ணெய், தாமரை இலை மேலே தண்ணி இதெல்லாம் ஒட்டாதுல்ல, அதே மாதிரி தான் மச்சான் அவன் புருஷன்கிட்ட ஒட்டாம பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்காடா. ஏன்டா? ஏன்னு கேட்டா 200 எபிசோட் கதையும் சொல்ல வேண்டியிருக்குண்டா. ராங் பார்ட்னர்ஸ்டா. இந்த அந்த நாட்கள் படம்லாம் பார்த்தது இல்லையா? அந்த மாதிரி தான் அவன் புருஷனும். நல்லவனோ கெட்டவனோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவன் புருஷன் கூட சந்தோஷமாக வாழல, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். சரி, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? மச்சான், எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருந்தாலும் ஒரு சின்ன தடை மாதிரி விட்டு போவான்டா. அந்த மாதிரி தான் பொண்ணுங்களும். அவளோட மனசு கஷ்டத்தை யாராவது ஒருத்தர்கிட்டயா சொல்லியிருப்பாடா. அதான் அவள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தேவியை போட்டு உழுக்கணும், அவள் எல்லாத்தையும் கொட்டிட்டா. மச்சி, நாங்கள் உன் ஃப்ரெண்டுடா. உனக்கு என்றைக்குமே நாங்கள் தப்பான அட்வைஸ் கொடுக்க மாட்டோம்டா. இதே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துருந்தோம்னா நாங்களே உன் வாயில் அடித்து அவளை மறந்துன்னு சொல்லியிருப்போம். என்ன இவங்க குழப்புறாங்க? இந்த வேறு மச்சான், பார்ட்னரே இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம். ஆனால் ராங் பார்ட்னர் கூட ஒரு லைஃப் ஃபுல்லாக வாழ்கிறதும், பெரியவங்க கட்டாயப்படுத்தி பிடிக்காதவங்க கூட ஒரு லைஃப் வாழ்கிறதும் ஒரு பொண்ணுக்கு நடக்கிற மிகப்பெரிய கொடுமைடா. டேய், ஆனால் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. இதுக்கு மேலே டேய், ஒரு பொண்ணு இவ்வளோ பெரிய மென்டல் டார்ச்சர் அனுபவிக்கிறானா போலீஸ்காரன் கூட தட்டி கேட்குறாங்கடா. பிடிச்சவன் தட்டி கேட்கக்கூடாதா? மச்சான், நீ உடனே போய் அவகிட்ட பேசுனா நாங்கள் சொல்ல வரடா.
சுதந்திரமா பறக்கிற பறவையை கூண்டில் போட்ட மாதிரி அவ பிடிக்காதவங்க கூட லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காடா. அவள் வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் நாங்கள் சொல்ல வந்தோம். ஆமாண்டா, அந்த பொண்ணு எவ்வளோ வலி அனுபவிக்கிறான்னு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு அந்த தேவி சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. மச்சி, உனக்கு ஒன்று தெரியுமா? அவள் எப்போவோ அவள் தாலியை கட்டி அவள் ஆத்துக்காட்ட கொடுத்துட்டாளாம். அவ்வளோ பிரச்சனைடா வாத்துல. இப்போ புரியுறதா? அவள் எவ்வளோ மனசு உடஞ்சிருந்தா அவளுக்கு கல்யாணம் ஆனதை கூட வெளியே சொல்லாமல் இருந்திருப்பா. உனக்காவது காதல் தானே தோல்வி, அவளுக்கு வாழ்க்கையே தோல்விடா. பாவண்டா அவ. டேய், நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியலடா. டேய், அவ வாழ்க்கை அப்படி இருந்தா அது எதுக்கு தேவ் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அவன் மனசை கலைக்க பாக்குறீங்களா? புது ரூட் போட்டு கொடுக்குறீங்களோ? அயோக்கிய ராஸ்கல்களா, இங்க நின்னீங்க உங்களை கொன்னுடுவேன். போங்கடா, போங்க, போங்கடா வெளிய. டேய் மச்சான், யார வேணாலும் கட்டுறா, இந்த லூஸை மட்டும் கட்டாத. ஆமா போடா, போடா. உனக்கு என்ன பைத்தியமா? அவனுக்கு தான் ஏதோ பேசுறானுங்கனா நீயும் காது கொடுத்து கேட்டுட்டு இருக்க. இது பார், என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ ஏதோ பேசாத. இதுக்கு மேல என்ன நடக்கணும்? நீ லவ் பண்ற பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உன்ன லவ் பண்ற பொண்ணு உன் பக்கத்தே நிக்குது. இதுக்கு மேல நீ என்ன பெருசா யோசிச்சு முடிவெடுக்க போற? ஏய், வாய மூடுறியா? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு ஓவரா பேசிட்டே போயிட்டு இருக்க. காதல் என்ன சட்டையில குத்துற ரோஜா பூன்னு நினைச்சியா? ஒண்ணு சரியில்லை இன்னொன்னு மாத்துறதுக்கு. அது நெஞ்சுக்குள்ள குத்துன முள்ளு. முள்ளு குத்தும் போது வலிக்கும், எடுக்கும் போது வலிக்கும். அதெல்லாம் உண்மையா லவ் பண்றவங்களுக்கு தான் புரியும். அதெல்லாம் ஃபேண்டசி லவ். இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும், அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆயிடலாம், வீடு ஃபிளாட்டு புள்ள குட்டி சந்தோஷம், அவ்வளவுதான் உன் நினைப்பலாம். அதான உன் காதலு. சீ, வாய மூடு. இதுல இருந்தே தெரியுது நீ என் லவ்வ எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கன்னு. என்ன நினைச்சிருக்க என்ன பத்தி? ஸ்டைலா இருக்க பொண்ணு டக்குன்னு பேசிட்டா, எப்ப பாரு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இந்த பொண்ணுக்குலாம் நிஜமான லவ் வராதுன்னு நினைச்சியா? தூ, என்ன சொன்ன? வீடு பங்களா காரு பிளாட்டா? அது என் கனவா? அது என் சந்தோஷமா? ஏ லூசு, அதெல்லாம் என்கிட்ட ஏற்கனவே இருக்குடா. ஆனா சந்தோஷம் மட்டும் என் மனசுல இல்லவே இல்ல. ஏன் தெரியுமா? என் சந்தோஷமே நீதான்டா. கயல் மாதிரி புடவை கட்டிக்கிட்டு சுடிதார் போட்டுட்டு குனிஞ்சு தலை நிமிராம யார் கூடயும் பேசாம இருக்க பொண்ணுதான் நல்ல பொண்ணு நினைச்சியா? அப்படி ஒரு ஹோம்லி கேர்ள் தான் உனக்கு வேணும்னு ஒரு வார்த்தை சொல்லு. இன்னில இருந்து நான் யார்கிட்டயும் பேசல, யாரையும் பார்க்கல. இந்த ஃப்ரெண்ட், ஆபீஸ், சொந்தம், பந்தம் எதுவுமே வேணாம் எனக்கு. எனக்கு நீ மட்டும் கூட இருந்தா போதும்டா. அதை ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? உனக்காக நான் என்னையும் மாத்திக்க தயாரா இருக்கேன். அது ஏன்டா உன் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது? அப்படி என்னடா இருக்கு அவகிட்ட? அவ மட்டும் ஏன்டா உன் கண்ணுக்கு தெரியறா? டேய், உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்க. இத பார், அவ கல்யாணம் ஆனவ. அவ வாழ்க்கை நாசமா போனாலும் சரி, அவ புருஷனுக்கு தான் அவ சொந்தம். நீ எனக்கு தான் சொந்தம். இத தவிர இந்த கதையில வேற ஏதாவது நடந்துச்சு, நான் எப்படி மாறுவேன்னு எனக்கே தெரியாது. மாயா, டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். என்ன சந்தியா, உள்ள எட்டி பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்துட்ட? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அறிவு. ஒன்று ஜிம் பாடி, எந்த ஸ்லிம் பாடி. டயட் இருக்கிற என்னால அடி தாங்க முடியாது. நீயே போய் டிஃபனை கொடுத்துற. என்ன சந்தியா இப்படி மாட்டி விட்ட? எனக்கெல்லாம் அடி வாங்கிய பழக்கம் இல்ல, அடி கொடுத்துதான் பழக்கம். இந்த வயசுல வாங்கினா உடம்பு தாங்குமா? தயவு செஞ்சு அவகிட்ட அன்பா பேசி நீயே கொடுத்துற. ஆமா சந்தியா, எப்படியாவது இந்த டிஃபனை நீயே ஊட்டி விட்டுற. லூசா கேக்க நீங்க? அவளை கொஞ்சம் பாருங்க. இவ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இல்ல, பேய் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஸ்டாப் இட் சந்தியா. நீ பாட்டுக்கு என் பொண்ண என் கண்ணு முன்னாடி பைத்தியம் பேயின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு.
என்னை அடிச்சாலும் சரி என்னை கொன்னாலும் சரி என் பொண்ணை நான் பாத்துக்கிறேன். யாரும் நடுவுல வர தேவையில்லை. குடு அறிவு. அண்ணே பாத்துனே. கேக்கே ரொம்ப வீரப்பு வேலைக்காகாது பாத்து. மாயா, மாயா, ப்ளீஸ் கோபப்படாம சாப்பிடுமா. சாப்பிடுதா? மாயா, ஐயோ கேக்கே ப்ளீஸ். கேக்கே வந்துருங்க கேக்கே. அப்பாவே அடிக்கிறியம்மா. வாங்க. அண்ணே வாங்கனே. பாத்தீங்களானே என்ன அடி அடிக்கிறான்னு. அவளை பொறுத்த வரைக்கும் டேடியும் ஒண்ணுதான் ஜாடியும் ஒண்ணுதான். கையில கிடைச்சா பீஸ் ஆக்கிடுவா. கேக்கே நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவ 12 மணி நேரத்துக்கு மேல சாப்பிடாம இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளே மயங்கி விழுந்துருவா. அப்ப நம்ம வந்து அவளுக்கு குளுக்கோஸ் ஊட்டிக்கலாம். வாங்க அதுக்கு போலாம். அவசியம் இல்லம்மா. என்ன எல்லாரும் என்ன வித்தியாசமா பாக்குறீங்க? நான் தெருவுல இருந்தப்போ எனக்கு சோறு போட்டவங்க மாயாமாதான். அவங்கள நான் பசியில இருக்க விடுவேனா? மாயாமாவுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அவங்க என்ன அடிச்சாலும் சரி, அதை நான் பாத்துக்கிறேன். சூப்பர் முத்து, நல்ல முடிவு. ஆனா அவ எங்களையே ஓட ஓட அடிக்கிறா. நீ அவ பக்கத்துல போறியா? பக்கத்துல போகாம எப்படிம்மா ஊட்ட முடியும்? முத்து ஹெல்மெட்டை வேணா தரேன், மாட்டிக்கிறியா? இல்ல வேண்டாங்கய்யா. தயவு செஞ்சு பட்னியா இருக்க மாயாக்கு சட்னியை தொட்டி இட்லியை ஊட்டி விடு. ஆமா முத்து, நீ ஒரு இட்லி ஊட்டினா கூட நான் உனக்கு 10,000 ரூபாய் தரேன். ஐயா, காசால எல்லாத்தையும் விலைக்கு வாங்க முடியாதுங்கய்யா. இது நான் மாயா மாமால வச்சிருக்கிற நிஜமான அன்பு. நான் பாத்துக்கிறேன். எனக்கு பணம்லாம் எதுவும் வேண்டாம். சரி முத்துதான் ஊட்டி விடுறேன்னு சொல்றல, உங்களுக்கு அவ மேல நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் அவ ஊட்டி விட்டுருவா. முத்து நீ போய் அவளுக்கு எப்படியாச்சும் ஊட்டி விட்டுரு. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் ஊட்டி விடுறேன். ம்.